பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து அதுக்கப்புறமா அதை நல்லபடியாக வளர்க்குறது எப்படி, அதுக்காக நம்ம எப்படி ஹோப்பனோப்பனோ பண்ணுறது, குழந்தைக்கு எப்படி பண்ணுறது, எப்படி நன்றி உணர்வை வெளிப்படுத்துறது, சொல்லித்தரது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு தனி வகைங்க. அதெல்லாம் வேற. குழந்தை நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே, கருவா இருக்கும்போதே அந்த குழந்தைங்களுக்காக சில பயிற்சிகள், நம்மளுடைய இமோஷனல் ஸ்டேட் பேட்டர்ன்ஸ் எப்படி குழந்தைய பாதிக்குது, அதுல எந்த முக்கியமான சக்கராலாம் பங்கு வகிக்குது, அதை பேலன்ஸ் பண்றதுக்கு என்னென்ன பயிற்சிகள் தேவை, அது மட்டும் இல்லாம கன்சீவா இருக்கவங்க, கருவுற்ற தாய்மார்கள் எப்படி ஹோப்பனோப்பனோ பண்றது, கிராட்டிடியூட் எல்லாமே கலந்த வீடியோ தாங்க இது. இது 2 பார்ட்டாக வெளிவர போகுது. ரொம்ப 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 முக்கியமான வீடியோ. நீங்க கன்சீவா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்துல தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க கேள்விப்படாத பயிற்சியா இது இருக்கும். உங்களுடைய பிரெக்னன்சில நீங்க இப்போ எந்த வாரத்துல இருந்தாலும், எந்த ட்ரைமஸ்டர்ல இருந்தாலும் சரி, எந்த உடல்நிலை, எந்த மனநிலையில இருந்தாலும் சரி, இந்த பயிற்சிகள் உங்களுடைய உடல்நிலையும் உங்க மனநிலையும் மேம்படுத்தி உங்க பிரெக்னன்சி ஜேர்னியை ஈஸியா, எஃபர்ட்லெஸ்ஸா, ரொம்ப அற்புதமானதா, பிள்ளைய வளர்க்கறதுக்கான ஒரு அடித்தளமாவே உங்களுக்கு இருக்கும்ன்றதுல சந்தேகமே இல்லைங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குன்னு. அந்த 7 சக்கரங்கள்ல ரொம்ப அடிப்படையான, எல்லாத்துக்கும் ஆதாரமான, ரொம்ப முக்கியமான சக்கரம் மூலாதார சக்கரம்ங்க. இந்த மூலாதார சக்கரம் தான் நம்ம உயிர் வாழணும் அப்படின்ற எண்ணத்தை கொடுக்கறது, நம்ம உடல் சக்தியோட இயங்குறதுக்கான எண்ணத்தை கொடுக்கறது, நமக்கு ஒரு தைரியத்தை, ஒரு ஸ்டெபிலிட்டியை கொடுக்கறது, நம்ம இந்த பூமியோட இணைந்து இருக்கிறதுக்கான ஒரு ஆங்கரிங் கொடுக்கறது இந்த மூலாதார சக்கரம் தாங்க. எப்படி ஒரு மரம் தன் வேரை இந்த பூமியோட ஆங்கர் பண்ணி உறுதியா நிலையா நிக்குதோ, அந்த மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரியாத எனர்ஜியினால இந்த பூமியோட நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அது இந்த மூலாதார சக்கரத்தினால தான். இந்த மூலாதார சக்கரம் பார்த்தீங்கன்னா மண் தத்துவத்தோட சம்பந்தப்பட்டது. இப்போ ஈஸியா புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா? இந்த மூலாதாரம் நம்ம பூமி தாய் மண் தத்துவத்தோட சம்பந்தப்பட்டது. ஸோ எப்போ நம்மளுடைய கோபம், வருத்தம், நம்ம இமோஷன்ஸ், நம்ம பிரச்சனைக்குரிய விஷயங்கள், இது எல்லாமே இந்த மூலாதார சக்கரத்துல ஒரு சமநிலையின்மையை கொண்டு வரும்போது நமக்குள்ள ஒரு இன்செக்யூரிட்டி உருவாக ஆரம்பிக்கும். இது ஒரு கர்ப்பப்பையில குழந்தை வளரும் போது பார்த்தீங்கன்னா எப்படி இம்பாக்ட் பண்ணும்? தாயோட மூலாதாரம் தான் குழந்தையோட மூலாதாரத்திற்கு ஆதாரம். அப்போ ஒரு தாய், ஒரு கருவுற்று இருக்கும் ஒரு பெண் பல விதமான இமோஷனல் இன்செக்யூரிட்டிஸோ பிரச்சனைகள், அது பணம் சம்பந்தமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ள சண்டை சச்சரவுக்குரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, ஒரு கான்ஸ்டண்டா ஒரு மன உளைச்சல் அவங்களுக்குள்ள இருக்கும்போது குழந்தைக்கு அதுவும் கடத்தப்படும். அப்போ அந்த குழந்தைக்கும் ஒரு ஃபியர் இருந்துட்டே இருக்கும், ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துட்டே இருக்கும். குழந்தையோட மூலாதார வளர்ச்சி கொஞ்சம் அவங்களுக்கு அதில் இம்பேலன்சஸ் இருக்க ஆரம்பிக்கும். நம்ம உடம்புல உறுப்புகள் பார்த்தீங்கன்னா அடிவயிறு சம்பந்தமான உறுப்புகளுக்கும், நம்ம எலும்பு, நம்ம உடல் கட்டமைப்பு, ஃபிசிக்கல் பாடி, இதுக்கு மூலாதாரம் ரொம்ப முக்கியங்க. அப்போ நம்மளுடைய இமோஷன்ஸ்க்கு, நம்மளுடைய பிசியாலஜிக்கல் ஆக்ஷன் செயல்பாடுகளுக்கு சுவாதிஷ்டான சக்கரம் முக்கியம். ஆனால் இந்த மூலாதாரம் குழந்தையோட இந்த 6 மாதம் வயிற்றுக்குள்ள இருக்க 6 மாத காலத்துல இருந்தே அது இயங்க ஆரம்பிச்சிரும். அப்போ ஒரு தாய் நல்ல மனநிலையில இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். சுத்தி இருக்கவங்க அவங்கள தேவையில்லாத விஷயங்களை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணாம, அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாக்காம, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளும் புரிஞ்சுக்கணும். சுத்தி இருக்க விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு கருவுற்று இருக்க பெண்ணும் புரிஞ்சிருக்கணும். நம்மளுடைய மூலாதாரம் சமநிலை இல்லாம போச்சுன்னா, நம்ம இமோஷன்ஸ்னால மற்ற நிறைய விஷயங்களால மூலாதாரம் சமநிலைமை இல்லாம போகும்போது குழந்தைக்கும் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். நாளடைவில் குழந்தை வளரும் போது, வளர்ந்த பிறகு குழந்தைக்குள்ள ஒரு பயம், ஒரு குறைந்த தன்னம்பிக்கை இருக்கிறது, ஸ்டேபிளா இல்லாம போறது மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். அப்போ ஒரு தாயோட மனநிலை எவ்வளோ முக்கியம்னு பாருங்க. அதனாலதான் அந்த காலத்துல கன்சீவா இருக்கப்பெல்லாம் திட்டக்கூட கூடாது, ரொம்ப நல்லா பார்த்துக்கணும், ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயங்க. குழந்தையோட கரு வயிற்றுல இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு 6 மாத காலத்திலேயே மூலாதாரம் உருவாக ஆரம்பிச்சிரும், செயல்பட ஆரம்பிச்சிரும். அப்ப செயல்படும் போது ஒரு தாய் தைரியமானவளா, தன்னம்பிக்கையுடையவளா, நிம்மதியானவங்களா, சேஃபா, செக்யூர்டா ஃபீல் பண்ணா
இந்த எல்லா குவாலிட்டிஸும் குழந்தைக்கு போய் சேருங்க. வளர்ந்த பிறகு குழந்தை நீங்க எப்படி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை இப்பவே நீங்க செயல்படுத்த முடியும். அதை இப்பயே உங்க குழந்தைக்கு நீங்க கடத்த முடியும். இப்ப நீங்க அதை உணரணும். சுற்றி இருக்க குடும்ப உறவினர்கள் அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த காலகட்டத்துல கன்சீவா இருக்கவங்க கடைசி மாதம் வரைக்கும் கூட அவங்க வேலைக்கு போக வேண்டிய சூழல் இருக்கு. அப்படி இருக்கப்போ வீடு வேலை எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண ரொம்ப முக்கியம். சுத்தி இருக்கவங்க அவங்க இமோஷனலி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மூலாதார பயிற்சியை நம்ம தொடங்குறதுக்கு முன்னாடி மூலாதார சக்கரம் எங்க இருக்குன்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இருக்கு இல்லையா, நம்ம முதுகு தண்டுவடத்தோட அந்த டிப், அந்த முடியுது பாத்தீங்களா, அந்த எண்டில் தாங்க அது இருக்கு. அதை நம்மளால உணரணும், அதை நம்ம கவனிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அந்த இடத்துல இருக்கிறதா நீங்க நினைச்சு இப்போ சொல்ல போற பயிற்சிகளை பண்ணீங்கன்னாலே போதுமானது. இப்போ மூலாதார சக்கரத்துக்கான முதல் பயிற்சி, நேராக உட்கார்ந்துக்கோங்க. வீடு வேலை எந்த இடத்துல வேணாலும் இதை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். தரையில் உட்காந்துக்கலாம், சேரில் உட்காந்துக்கலாம். உட்கார்ந்துட்டு உங்களுடைய உடல் உங்கள் தரையை தொற்றுருக்கு இல்லையா, அதை கவனிங்க. நீங்கள் சேரில் உட்காந்துருந்தா எந்த பாகம் உங்களுக்கு எப்படி தரையை தொடுதோ, எந்த பொருளோட கான்டாக்ட் வருதோ அதோட கவனிங்க. கவனிச்சுட்டு 2-3 தடவை நிதானமாக மூச்சை இழுத்து விடுங்க. இப்படி மூச்சை இழுத்து விடுறது நம்மளை ப்ரெசன்ட் மூமெண்ட் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். மனசை அமைதிப்படுத்தும், ஒருநிலைப்படுத்தவும் ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால கண்டிப்பாக எல்லா பயிற்சிகளுக்கு முன்னாடி 2-3 தடவை மூச்சை இழுத்து விடுங்க. இழுத்து விட்டுட்டு உங்களுடைய கால்கள் இந்த பூமியோட எப்படி தொடுது, எப்படி டச் ஆகுது கவனிச்சுட்டு இந்த டிவைன் எர்த் எனர்ஜி உங்களுக்குள்ள வரதா நீங்க நினைக்கணும். ஒரு மனசார நன்றி சொல்லுங்க. இந்த டிவைன் எர்த் எனர்ஜி, இந்த மண் தத்துவம் உங்க உடலுக்குள்ள வந்து உங்களை, உங்க மூலாதார சக்கரத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லிட்டு நம்ம சங்கல்பம், அதான் அஃபர்மேஷன் சொல்ல போறோம். இதுல என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் நினைக்கிற விஷயத்த நீங்கள் சொல்லலாம் அஃபர்மேஷனாக. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது பொதுவானது. இதுவே எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணும். உங்களுக்கு இதுவே போதுமானதாக இருந்தால் இதையே நீங்கள் சொல்லலாம். உங்களுடைய உடலுக்குள்ள இந்த பூமியின் ஆற்றல் அதிகரிக்கிறதாகவும் அது உங்கள் மூலாதார சக்கரத்தை சமநிலைப்படுத்துறதாகவும் நினச்சிட்டு மனசுக்குள்ள இந்த பூமியின் ஆற்றலுக்கான சீட் சவுண்ட், பீஜ மந்திரத்தை சொல்லணும். இதை வாய் விட்டு சொல்லாதீங்க, அது வயிற்றுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணலாம். அதனால கன்சீவாக இருக்கும்போது மனசுக்குள்ள மட்டும் சொல்லுங்க. இந்த மூலாதாரத்துக்கான பீஜ மந்திரம் வந்து லம், சரிங்களா? LAM, லம். மனசுக்குள்ள 3 தடவையோ எத்தனை தடவைனாலும் அந்த மூல மந்திரத்தை சொல்லுங்க. இப்போ உங்களுக்குள்ள இந்த பூமியோட ஆற்றல் நிறைஞ்சிருக்கு. இப்போ நீங்க என்ன சொல்லணும்னா, என்னை இந்த பூமியின் ஆற்றல் என்னை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி, என்னை குணப்படுத்துவதற்கு நன்றி, என் ஆற்றலை அதிகரிப்பதற்கு நன்றி, என்னை நேசிப்பதற்கு நன்றி. இந்த பூமியின் ஆற்றல் என்னை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி, என்னை குணப்படுத்துவதற்கு நன்றி, என் ஆற்றலை அதிகரிப்பதற்கு நன்றி, என்னை நேசிப்பதற்கு நன்றி. இந்த பூமியின் ஆற்றல் என்னை குணப்படுத்துவதற்கு நன்றி, என் ஆற்றலை அதிகரிப்பதற்கு நன்றி, என்னை நேசிப்பதற்கு நன்றி, என்னை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி சில பல தடவைகள் நான் இப்போ 3 தடவை சொல்லியிருக்கேன். உங்கள் மனசுக்கு அது சமாதானத்தை தர வரைக்கும், ஒரு திருப்தியை தர வரைக்கும் சொல்லுங்க. இதை நீங்கள் உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த மந்திரத்தை நம்ம அந்த லம் சொன்னோம் இல்லையா மனசுக்குள்ள, அதை சொல்லாமையும் சொல்லலாம், அதை சொல்லிட்டும் சொல்லலாம். இப்போ மூலாதாரத்தை சமநிலைப்படுத்தும் 2வது பயிற்சியை செய்ய போகிறோம். முதல் பயிற்சிக்கும் இதுக்கும் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. கிட்டத்தட்ட 80% ஒரே பயிற்சி தான். அடுத்து 2 பயிற்சிகளில் ஏதாச்சும் ஒன்று பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்கள் டெய்லி லைஃப்பில் எது உங்களுக்கு ஈஸியாக இம்ப்ளை பண்ண முடியுதோ அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஃபஸ்ட்டு பயிற்சியில் உட்காந்துட்டு பண்ணோம் இல்லைங்களா, இப்போது நம்ம நடந்துட்டு பண்ண போகிறோம். கன்சீவாக இருக்க எல்லாரையுமே கண்டிப்பாக டாக்டர் வாக்கிங் போக சொல்லியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் வாக்கிங்கை உங்கள் ரொட்டீனில் கொண்டு வந்திருப்பீங்க. அப்போது நடக்கிறப்போ
வீட்டில் தான் நடக்கிறீங்க அப்படின்னா அப்பயும் பண்ணலாம். இல்லை வெளியே போகிறீங்கன்னா ஒரு நல்ல பார்க்காக போயிடுங்க. மண் தரை இருக்கிறதா செலக்ட் பண்ணிவிட்டு செருப்பை கழட்டிட்டு வெறும் காலில் பண்ணுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட எஃபெக்ட் உங்களுக்கு. நடக்கும்போது ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பையும் இந்த பூமியோட ஆற்றல் உங்களுக்குள்ள அதிகரிக்கிறதா நினைங்க. ஒரு மனசார நன்றி சொல்லுங்க. இந்த பூமியின் ஆற்றல் உங்களுக்குள்ள போய் உங்கள் மூலாதாரத்தை சமநிலைப்படுத்துறதுக்கு நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கிறப்பையும் இந்த பூமியின் ஆற்றல் என்னை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி, என்னை குணப்படுத்துவதற்கு நன்றி, என் ஆற்றலை அதிகரிப்பதற்கு நன்றி, என்னை நேசிப்பதற்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த அஃபர்மேஷன் உங்களுக்கு தோணுதோ அதையும் சொல்லலாம். இப்போ இல்லை நான் சொன்னதையும் சொல்லலாம். நீங்கள் வாக்கிங் பண்ணுற நேரம் ஒரு 1/4 மணி நேரம் நடக்கிறீங்கன்னா அந்த ஃபுல் டைம் கூட இதை சொல்லலாங்க. அப்படி இல்லைங்க கொஞ்சம் நேரம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மனநிலை மாறும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செய்யலாம். செய்துட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான பயிற்சிகள்ங்க மூலாதாரத்துக்கானது. சரிங்களா? இந்த பயிற்சிகளை டெய்லி காலையில் இல்லைன்னா சாயந்தரம் ஏதோ ஒரு டைம் நீங்கள் உங்கள் ரொட்டீனில் கொண்டு வந்துருங்க. கர்ப்பிணி பெண்கள் செய்ய வேண்டிய சக்கரா பயிற்சிகளில் ஒன்று மூலாதாரத்துக்கான பயிற்சி பார்த்துட்டோம். இப்போ அடுத்து சுவாதிஷ்டான சக்கரம். ஏன் இந்த சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான பயிற்சியை நம்ம பண்ணுறோன்னா அது இமோஷன்ஸோட சம்மந்தமுடையது. புரியுதுங்களா? அப்புறம் நம்ம அடிவயிறு உறுப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மூலாதாரமும் சுவாதிஷ்டானமும் சேர்ந்து இணைந்தது தான். நமக்கு மூலாதாரம் உடலுக்கானது அப்படின்னா சுவாதிஷ்டானம் உடல் இயக்கத்திற்கானது, நம்ம ஃபிசியாலஜி அதுக்கானது. அதே மாதிரி மூலாதாரம் மண் தத்துவத்துக்கானது, நம்ம சுவாதிஷ்டானம் நீர் தத்துவத்துக்கானது. நீர் நம்ம உடம்புல 70% மேலே நிறைஞ்சது இல்லையா? அப்போது இந்த சுவாதிஷ்டான சக்கரத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த நீர் பிரார்த்தனையை நம்ம செய்ய போகிறோம். இதை நம்ம செய்யும்போது நம்ம இமோஷன்ஸ் ஸ்டேபிள் ஆக ஆரம்பிக்குங்க. ஏன்னா இமோஷன்ஸோட சீட்டே நம்ம சுவாதிஷ்டான சக்கரம் தான். கன்சீவாக இருக்கப்போ ஹார்மோனல் சேஞ்சஸில் நமக்குள்ள ஒரு டர்மாயில், ஒரு மூட் ஸ்விங்ஸ், எக்கச்சக்க ஒரு இது இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நம்ம வேலை வீடு எல்லாத்துலேயுமே. புரியுதுங்களா? அப்போ அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பயிற்சி ஹெல்ப் பண்ணும். ரெகுலராக பண்ணிட்டு வாங்க. கன்சீவாக இருக்கப்போ எல்லாருமே கையில் எப்படியும் ஒரு தண்ணி பாட்டிலை வச்சுட்டே இருப்போம் இல்லைங்களா? அதுவோ இல்லைனா சில நேரம் ஜூஸ் அப்படி வச்சுருப்போம். அப்படி இருக்கப்போ தண்ணி இல்லை ஜூஸ் எதில் வேணாலும் இந்த பயிற்சியை நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் தண்ணியில் பண்ண போகிறேன். ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் தண்ணி குடிக்கிறப்பையும் இதை நீங்கள் செய்யலாம். எப்போ எந்த நின்றுட்டு நடக்கிறப்ப எப்போ தண்ணி குடிக்கிறீங்களோ அப்பயும் இதை செய்யலாம். இப்போ நம்ம இது ஒரு பயிற்சியாக செய்யறதுனால ஒரு இடத்துல ஆறாமரை உட்காந்து செய்ய போகிறோம். உட்கார்ந்துட்டு கைகளில் தண்ணியை எடுத்துக்கோங்க. இல்லை வாட்டர் பாட்டில் ஜூஸ் வச்சுக்கோங்க. தண்ணியை பார்த்து மனசார நன்றியுடன் வெளிப்படுத்துங்க. இந்த நீர் தத்துவம் தான் உங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்தை சமநிலை கொண்டு வர போகிறது. சரிங்களா? சமநிலை கொண்டு வர போகிற இந்த தண்ணி, இந்த நீர் தத்துவத்துக்கு மனசார நன்றியுடன் வெளிப்படுத்திட்டு இந்த தண்ணி நம்ம சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான பீஜ மந்திரம் சீட் சவுண்டை நம்ம சொல்ல போகிறோம். மனசுக்குள்ளே தாங்க, வாய் விட்டு எந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டாம். வம், இதோட VAM, வம் சுவாதிஷ்டானத்துக்கான மூல மந்திரம். மனசுக்குள்ள பல தடவைகள் சொல்லிட்டு சுவாதிஷ்டான சக்கரத்துக்கான நிறம் ஆரஞ்சு நிறம். அந்த ஆரஞ்சு நிற ஒளி இந்த தண்ணீரோட ஆற்றலை அதிகரிக்கிறதா நினைங்க. நினச்சிட்டு திரும்ப கண்களை மூடி இந்த நீர் தத்துவம் உங்கள் சுவாதிஷ்டான சக்கரத்து மூலமாக உங்கள் உடம்புக்கு தேவையான எல்லா ஆற்றலையும் வழங்குறதாகவும் அந்த சக்கரத்தின் மூலமாக உங்களை குணப்படுத்துறதாகவும் ஆசீர்வதிக்கிறதாகவும் உங்கள் ஆற்றலை அதிகரிப்பதாகவும் உங்களை நேசிப்பதாகவும் நினைக்கணும். இந்த நீர் என்னை குணப்படுத்துவதற்கு நன்றி, என்னை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி, என் ஆற்றலை அதிகரிப்பதற்கு நன்றி, என்னை நேசிப்பதற்கு நன்றி. இந்த மாதிரி பல தடவைகள் சொல்லுங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச அஃபர்மேஷனை கூட நீங்கள் இதில் சொல்லலாம். இல்லை இப்போ நான் சொன்னதையும் ரிப்பீட்டடாக சொல்லலாம். சொல்லிவிட்டு நம்ம இந்த தண்ணி என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக எனர்ஜைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பீஜ மந்திரம் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம அந்த நிறம் இதில் இருக்க மாதிரி அந்த ஆரஞ்சு நிறம் இதை இன்னும் எனர்ஜைஸ் பண்ணுற மாதிரி நினச்சிருக்கோம். நமக்கு இதை என்ன மாதிரியான விஷயத்துக்கு தரப்போகுதுன்னு சங்கல்பம் பண்ணியிருக்கோம். இந்த தண்ணியை நம்ம குடிக்கணும். இல்லை ஜூஸ், சரியா? சிப் பை சிப்பாக குடிங்க. எப்போவுமே கடகடன்னு குடிச்சிடாதீங்க. என் ஆற்றலை அதிகரிப்பதற்கு நன்றி, என்னை குணப்படுத்துவதற்கு நன்றி, என்னை நேசிப்பதற்கு நன்றி. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் எப்போல்லாம் தண்ணி குடிக்கிறீங்களோ மனசுக்குள்ளே சட்டுன்னு நினச்சிட்டும் செய்யலாம். இல்லை காலையிலையோ சாயந்தரமோ ஒரு தடவை உட்காந்து நிதானமாக இது ஒரு ப்ராக்டிஸாகவும் பண்ணலாம்.
கன்சீவாக இருக்கவங்களுக்கு இமோஷனல் ஸ்டெபிலிட்டியை தரதில் இந்த பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அடுத்து கடைசி சக்ராக்கான பயிற்சிங்க. பல பயிற்சிகள் இருக்குது. ஆனால் இதை ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக உங்களுடைய எவ்ரிடே லைஃப்பில் எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும்தான் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இதுவே உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இந்த இப்போ பண்ண போகிற பயிற்சி பார்த்தீங்கன்னா நமக்குள்ள அன்பை அதிகரிக்கிறது. அன்கண்டிஷ்னல் லவ். நமக்குள்ள அன்பு அதிகரிக்கிறப்போ ஒரு கர்ப்பிணி பெண், ஒரு கருவுற்று இருக்க பெண் அவங்களோட ஆறாவை அவங்க ஃபுல்லாக அன்பால் நிறைக்கும் போது குழந்தைக்கு அது அப்படியே கடத்தப்படுவாங்க. உங்கள் குழந்தை ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக ஒரு அன்பான என்விரான்மெண்ட்டில் தான் உருவாகும் போது அது இயற்கையிலேயே அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க ஆரம்பிக்கும். குழந்தை இமோஷ்னலி இன்டெலிஜென்ட்டாகவும் வர ஆரம்பிக்குவாங்க. அதுக்கு இந்த பயிற்சிகள் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சரி, நமக்குள்ள அன்பை அதிகரிப்பதற்கு, நமக்குள்ள மன நிம்மதியை அதிகரிப்பதற்கு, நமக்குள்ள மன்னிக்கும் குணத்தை அதிகரிப்பதற்கு, நமக்குள்ள பாசிட்டிவிட்டியை அதிகரிப்பதற்கு இந்த அனாஹத பயிற்சி ரொம்ப முக்கியங்க. அனாஹத சக்கரத்தோட பீஜ மந்திரம் பார்த்தீங்கன்னா YAM. அப்புறம் அதோட நிறம் பச்சை நிறம். இதை சம்மந்தப்படுத்தி தான் நம்ம இந்த பயிற்சியை பண்ண போகிறோம். இந்த நிறத்தை சம்மந்தப்படுத்தாமலும் இந்த பீஜ மந்திரத்தை சொல்லாமலும் நீங்கள் இந்த பயிற்சியை செய்யலாம். எப்போ வேணாலும் உங்களுக்கு கிடைச்ச நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம். வீடு, வேலை எல்லா இடத்துலையும் செய்யலாம். நிதானமாக உட்காந்துக்கோங்க. உட்கார்ந்துட்டு உங்களுடைய கையை இதயத்து மேலே வச்சுக்கோங்க. நம்ம அனாஹத சக்கரம் இங்கே தான் இருக்குது. கண்ணை மூடி, நம்ம அனாஹத சக்கரம் இந்த காற்று தத்துவத்தோட தொடர்புடையது. எவ்வளோ அழகாக பஞ்சபூதமோ நம்ம சக்கரங்களும் இணைஞ்சிருக்கு பாருங்களேன். அப்போது இந்த காற்று, நம்ம மூச்சு காற்று உள்ளே இழுக்கிறோம் இல்லையா, அதை இழுக்கும்போது நமக்குள்ள அனாஹத சக்கரத்தை சமநிலைப்படுத்துறதான்னு நினைக்கணும். நம்ம மூச்சு காற்றை உள்ளே இழுக்கும்போது நம்ம மனசுக்குள்ள அந்த பீஜ மந்திரம் அப்படின்றத பல தடவைகள் சொல்லலாம். அந்த பச்சை நிற ஒளி நம்ம அனாஹத சக்கரத்தை சமநிலைப்படுத்துறதாகவும் நினைக்கலாம். நினச்சிட்டு மூச்சை உள்ளே இழுக்கும்போது இந்த தெய்வீக காற்று தத்துவம் என் ஆற்றலை அதிகரிப்பதற்கு நன்றி. மூச்சை வெளியே விடும்போது எனக்குள்ள இருக்க தேவையற்ற உணர்வுகளை வெளியேற்றுவதற்கு நன்றி. திரும்ப மூச்சை உள்ளே இழுக்கும்போது இந்த காற்று தத்துவம் என்னுடைய ஆற்றலை அதிகரிப்பதற்கு நன்றி. என்னை நேசிப்பதற்கு நன்றி. என்னை குணப்படுத்துவதற்கு நன்றி. என்னை ஆசீர்வதிப்பதற்கு நன்றி அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் ஒன்றா சொல்லுங்கள். இன்ஹேல் பண்ணுறப்ப பாசிட்டிவாக சொல்லுங்கள். எக்ஸேல் பண்ணும்போது உங்களுக்குள்ளே இருக்க தேவையற்ற விஷயங்களை, கோபம், உங்களுடைய வருத்தம், கவலை, இந்த மாதிரியான விஷயங்களை அதை வெளியே கொண்டு போகிறதா நினைங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிள், ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ப்ராக்டிஸ். தினம் வாய்ப்பு கிடைக்கிறப்போ இல்லைனா வாய்ப்பை உண்டு பண்ணிட்டு இந்த பயிற்சிகளை செய்துட்டு வாங்க. அவ்வளோதாங்க. வீடியோவோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த பார்ட் 1 வீடியோவில் முக்கியமான சக்கரங்கள், அது கன்சீவாக இருக்கப்போ நமக்கு என்ன மாதிரியான இம்பேக்ட் கொண்டு வரும், அதை சமநிலைப்படுத்துறதுக்கான பயிற்சிகள் என்னன்றதை பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு தெளிவையும் புரிதலையும் கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ட் 2 வீடியோவில் ஹோப்பனோப்பனோ, கிராட்டிடியூட் சம்மந்தமான பயிற்சிகளை பார்க்க போகிறோம். இந்த பயிற்சிகளை உங்களுடைய ரொட்டீனில் ஏதோ ஒரு விதத்தில் தினம் காலையோ மாலையோ நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. அது உங்களுடைய ப்ரெக்னென்சியை ஈஸியாக எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.